அடிப்படையில 144 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகிக்குது. பெரும்பான்மைக்கு தேவையான 118 அப்படின்ற அந்த நம்பர்ஸை தாண்டி தாவேகா லீடிங்ல இருக்கு. ஸோ உறுதியா தாவேகா வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வரும் அப்படின்றது இந்த சாம்பிள்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 118 அப்படின்ற அந்த மேஜிக் நம்பரை கிராஸ் பண்ணி தாவேகா மிகப்பெரிய லீடிங்ல இருக்கு. அதர்ஸ்ல எந்த கட்சியும் முன்னிலை பெறல. பாமக மட்டும் பெண்ணகரம் தொகுதியில முன்னிலையில இருக்கு. அது குறைந்த வாக்கு சதவீதம் தான், 26% தான் அந்த தொகுதியில முன்னிலைக்கான அந்த நிலவரம். ஏன்னா கட்சிகளினுடைய அந்த சீட் ஷேரை நம்ம பார்க்கும்போது திமுக கூட்டணி கடந்த முறையை விட இந்த முறை 106 தொகுதிகளில் தோல்வியை தழுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. திமுக கூட்டணி இழக்கிற 106 தொகுதிகள் பிளஸ் அதிமுக கூட்டணி இழக்கிற 39 தொகுதிகள், இது ரெண்டுத்தையும் கன்சாலிடேட் பண்ணி தான் டிவிக்கு 144 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கு. ஸோ 2026 ஆட்சி மாற்றம் என்பது உறுதியானதாக தான் நான் கருதுறேன்.